இறந்தவருக்காக திருக்குரான் ஓதுவது குறித்து மார்க் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றதுன்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2336. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களிடத்துல இந்த பழக்கம் அதிகமாகவே உண்டு. இறந்த பிறகு கிடையாது, இறப்பதற்கு முன்பாக சக்கராத்தில் இருக்காங்கன்னு மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போவே குரான் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் எந்த அத்தியாயத்தை வேணால் ஓதுவாங்க, அப்படி கிடையாது, சூரா யாசினை தான் ஓதுவாங்க. இதற்கு ஏன் அப்படி ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, சில ஹதீஸுகளை கூட அவங்க மேற்கோள் காட்ட முடியும். என்ன செய்வாங்க, அபுதாவுதுல, இப்னு மாஜாவில், அஹமதுல, ஹாக்கிம்ல உள்ள ஒரு ஹதீஸ், மற்ற இடங்களையும் உண்டு. இக்ரவ் இக்ரவ் யாசின் ஆலா மவுத்தாக்கும், உங்களில் இறந்தவர் மீது சூரா யாசினை ஓதுங்க அப்படின்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கு. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு அபு உஸ்மான் என்பவர் தனது தந்தை வழியாக அறிவிப்பதாக இடம்பெற்றிருக்கு. இதில் என்ன பிரச்சனைனாக்கா, அபு உஸ்மான் என்பவர் யாரு என்பதற்கு எந்த ஒரு தகவலும் கிடையாது. அப்போ அவருடைய தந்தையை பற்றி எதுவும் தகவல் இருக்கா அப்படின்னா, தந்தை குறித்தும் தகவல் கிடையாது. அப்போ ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்து எந்த ஒரு நபர் வந்து அறிவிப்பாளர் தொடரில் அட்ரஸ் இல்லாமல், யார் என்னன்னு விவரம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவர் வழியாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒருத்தர் வந்து யார் வேணா என்ன வேணா சொல்லிடலாம் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டுரும்ல. இப்போ ஒருத்தர் அறிவிக்கிறாருன்னா அந்த அறிவிப்பாளரோட நினைவாற்றல் என்ன, அவர் நம்பிக்கையானவரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த நாணயம் நேர்மையெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கணும். அப்போ இவர் வந்து யார் என்னன்றே தெரியாத அளவிற்கு என்ன செய்கின்றது என்றால் இருக்கின்றது. அப்போ அதே போல் மற்றொரு செய்தியை வந்துட்டு அபு உஸ்மான் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இப்னு ஹிப்பான்ல இருக்குது. அவர் தந்தை வழியாக இல்லாமல் அவர் பேரில் மட்டும் இருக்குது. ஆனால் அபு உஸ்மான் என்பவர் யாருன்னு அறியப்படாதவர். அப்போது சூரா யாசினை ஓதுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த ஹதீஸுகள் இறந்தவர்களுக்கு எல்லா ஹதீஸுக்கும் பலகீனமாக இருக்கின்றது. அதுவும் வந்துட்டு திருக்குறான்ல அது என்னமோ ஒரே ஒரு அத்தியாயம் இருக்கிற மாதிரி அதை மட்டும்தான் ஓதுவாங்க. 114 அத்தியாயம் இருக்குது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குல்ஹுவல்லா அதெல்லாம் ஓதுறது நீங்கள் பார்க்க முடியாது. அதே போல் சூரா யூனுஸ், சூரா யூசுஃப் எல்லாம் ஓதுவாங்களா? கிடையாது. சூரா யாசினா ஓதுவாங்க. அப்போ இது இந்த மாதிரி செயல்படுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு ஆதாரம் கிடையாது. அதே போல் வந்து ஃபாத்தியா ஓதுறது, சூரா பக்ரா ஓதுறது, இதை போலவும் சில ஹதீஸ் உண்டு. இது தப்ராயின் அல் கபீர் என்ற நூலில் வந்துட்டு உண்டு. மோஜமுல் கபீர் என்ற நூலில் வந்துட்டு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. என்னென்னா, இறந்தவருடைய தலைமாட்டில் வந்து அல்ஹம்து சூறாவையும் அவங்க கால் மாட்டில் சூரா பக்ராவையும் ஓதுங்க அப்படின்ற கருத்தில். இந்த ஹதீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அய்யூப் பின் நஹீக் என்பவர் வந்துட்டு இடம்பெறாரு. அதே போல் யஹ்யா பின் அப்துல்லா என்பவர் இடம்பெறாரு. இவங்க எல்லாம் வந்துட்டு ஏகமனதாக ஹதீஸ் கலைஞர்கள் வந்து பலகீனமானவர்கள் அப்படின்ட்டு வந்துட்டு சான்றிதழ் அளித்திருக்கிறாங்க. அப்போது எந்த விதமான ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லாமல் அவருடைய மன இச்சையின் அடிப்படையில் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட சில அத்தியாயங்களை எடுத்து அவங்க ஓதக்கூடியதை பார்க்குறோம். அதற்கு ஏற்ப என்ன செய்கிறாங்கன்னா, 3ஆம் ஃபாத்தியா, 5ஆம் ஃபாத்தியா, 40ஆம் ஃபாத்தியா, வருட ஃபாத்தியா, இறந்தவருக்காக ஹல்கா, திக்ரு, ராத்திபு அப்படின்னு சொல்லி பலவித சடங்குகளை வந்துட்டு செய்கிறாங்க. நாம் என்ன கவனத்தில் கொள்ளும் அப்படின்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் அவங்களுடைய சொந்தங்கள் இறந்தாங்க இல்லையா? சொந்த மகள் இறந்தாங்க, மகன் இறந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க? ஒருவரா இருவரா? யாருக்காச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆன் ஓதுனாங்களா? 2ஆம் ஃபாத்தியா, 10ஆம் ஃபாத்தியான்ட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. அதுக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு ஹல்கா திக்ருன்னெலாம் ஏற்படுத்தினாங்களா? 40 நாள் ஆயிடுச்சுன்னா எல்லாம் இமாம் சாப்பை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நிகழ்வு எல்லாம் ஏற்படுத்தினாங்களா? அந்த மாதிரி எல்லாம் சஹாபாக்கள் செஞ்சாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? ஒன்றும் கிடையாது. அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இந்த மாதிரி செயல்படுவது என்பது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இது நாமளா இட்டுக்கட்டு சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நமது கட்டளை இல்லாமல் யாரேனும் ஒரு அமலை செய்தால், இஸ்லாம் எனும் பேரில் ஒருவர் நமது கட்டளை இல்லாமல் ஒருவர் ஒரு அமலை செய்வாரே ஆனால் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லிமுடைய 3243வது இலக்கத்தில் உண்டு. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். நமது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாரேனும் உருவாக்கினால் அது நிராகரிக்கப்படும். புகாரியோட 2697. அதே போல் ஒவ்வொரு ஜும்மாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது என்ன? அதாவது மைய ஹதி அல்லா ஃபலா முதில்லா அப்படின்ட்டு அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜும்மாவில் ஓதுவாங்கள குத்பால, அந்த அதில் வரக்கூடியது என்ன? வஷருல் உமூரி முஹதசாத்துஹா. மார்க்கத்தில் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டவர்களை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? வகுல்லு முஹதஸத்தின் பித்ஆ வகுல்லு பித்ஆத்தின் ضலாலா வகுல்லு ضலாலத்தின் ஃபின்னார். புதிதாக உருவாக்கப்பட்டவர்களை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பித்அத், அதுக்கு தான் பித்அத்துங்கிறது. இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்துமே பித்அத்தாக இருக்குது. ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. வெளிப்படையில் இருந்து பார்த்தா குர்ஆனை தானே ஓதுறாங்க. ஏதோ வேற்று மதத்தினுடைய ஏதோ வேதத்தையாக கொண்டு வந்து ஓதுறாங்க கிடையாது. அப்படி நல்லது தானே அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மாதிரி தோணலாம்.
ஆனால் மார்க்கத்தின் பெயரால் நம்ம எதை செய்யணும்னாலும் நம்ம சுய அறிவை கொண்டு செய்வதுங்கிறது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும், ஒரு வணக்கம்னு சொல்லி செய்யணும்னா, அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கணும். அல்லாஹ்வும் சொல்லலை இறந்தவருக்காக நீங்கள் வந்து இந்த 40ஆம் ஃபாத்திஹா செய்யுங்க, இறந்தவருக்காக நீங்கள் குரானை ஓதுங்க நல்லதுன்னு சொல்லி சொன்னானா? எங்கேயுமே இல்லை குரானில். அல்லது எங்கேயும் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? அந்த மாதிரி எங்கேயுமே ஒரு ஹதீஸ் கூட ஆதாரப்பூர்வமான ஹதீஸு கிடையாது. அப்போ இந்த மாதிரி நாம் வந்து இறந்தவர்களுக்காக வந்து குரான் ஓதுவது என்பது மார்க்கத்தில் அடிப்படை ஆதாரமே அற்ற ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பிட்ட நிகழ்வுகள் செய்வது இது இன்னும் கொஞ்சம் பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். 40வது பாத்தியா 10ஆம் பாத்தியா அது இதுன்னு பண்றதெல்லாம் இது அடிப்படை ஆதாரமற்றது. இது எல்லாம் ஏன் இந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரி செய்றாங்கன்னா, இறந்துட்டாங்களே அவங்க வந்து விதத்தை செய்யணுங்கிறதுக்காக அந்த எண்ணத்துல செய்வதில்லை. மார்க்கம்ன்ற பேர்ல அவங்களுக்கு அந்த மாதிரி தவறாக வழிகாட்டப்பட்டிருக்கு. மற்றொரு தேட்டமும் உண்டு. என்ன, ஒருத்தங்க இறந்துட்டாங்களே அவங்களுக்கு வந்துட்டு நன்மை போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த மாதிரி செய்ய வைக்குது. அப்போ அப்போ மார்க்க அறிஞர்கள் வந்து முறையாக மக்களிடத்துல அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல கூட ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவருக்கு இறந்த பிறகும் அவர் நன்மை சேர்க்கக்கூடிய வகையில சில விஷயங்கள் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டி இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் போய் மக்கள் இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா விதத்துங்கிறது இல்லாம போயிருக்கும். ஆனா அந்த விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்படலை. அதுல சிலவற்றையாச்சும் நம்ம என்ன செய்வோம் இப்போ பார்ப்போம். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதலாவதாக அந்த ஜனாசா தொழுகிறது. ஜனாசா தொழுத பிறகு அவர்களுக்காக நாம வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும். ஜனாசா தொழுகையிலே பாவ மன்னிப்பு வந்துடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்கா பாவ மன்னிப்பு தேடுவது. இது வந்துட்டு அல்லாஹ்வும் திருக்குரான்லேயே நமக்கு சொல்லி கொடுக்குறான். திருக்குரானுடைய 59வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை எடுத்து பாருங்க. பின் வந்த சமுதாயத்தார், அதாவது ஒரு சமுதாயத்தை இறந்த பிறகு அதற்கு பின் வந்தவர்கள் வந்துட்டு அவர்களுக்காக பிரார்த்திப்பதாக அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வல்லதீன ஜாஉ மின் பஅதி யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்ல லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். அவர்களுக்கு பின் வந்தோர் எப்படி சொல்லி பிரார்த்தித்தாங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய இறைவா, எங்களையும் நம்பிக்கை கொண்ட எங்களை முந்தி விட்ட எங்கள் சகோதரரையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய உள்ளங்களில் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே, நீ இறக்கமுடையவன், நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு சொல்லி பிரார்த்திப்பாங்கங்கிறான். அப்போ அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வதுங்க குர்ஆன்லேயே உள்ள ஒரு வழக்கமா இருக்கு. அப்போ நம்மளுடைய தாய் தந்தை உறவினர் இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக பாவ மன்னிப்பு நம்ம முதலாவதாக கேட்கணும் என்பது இந்த திருக்குரான் வசனத்திலிருந்து நமக்கு தெரியுது. முதலாவதாக அந்த பாவ மன்னிப்பு கோரணும். அதுக்கு அடுத்தபடியாக எல்லாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, அவர் பேர்ல எதுவும் கடன் இருக்கு அப்படின்னாக்கா அந்த கடனை அவர் அந்த வாரிசு என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் வேற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னாக்கா, நோன்பு வைக்கணும் அவர் மீது. அதாவது மன் மாத வ அலைஹி சியாமுன் சாம அன்ஹு வலியுஹு. நோன்பு கடமை ஏற்கக்கூடிய நிலையில ஒருவர் வந்துட்டு இறந்து விடுவாரே ஆனால் அவர் சார்பாக அவரது பொறுப்பாளர் நோன்பு நோக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த விஷயத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரினுடைய 1952வது இலக்கத்தில் உண்டு, ஆதாரப்பூர்வமான செய்தி. இதை எடுத்து மக்கள் மத்தியில எடுத்து சொல்றோமா அப்படின்னாக்கா அதிகமான மக்களுக்கு தெரியாது. அப்போ மக்கள் மத்தியில எடுத்து மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க மார்க்க அறிஞர்கள் தான் என்ன செய்யணும், இது வந்து கொண்டு போய் சேர்க்கணும். எத்தனை பேர் வந்து ஃபாத்தியால காமிக்கிற முனைப்பு, எத்தனை பேர் வந்து என்னுடைய அம்மா வாப்பா இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு இத்தனை நோன்பு வந்து மிச்சம் இருக்குன்னு எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அப்புறம் தானே வைக்கிறதுக்கு, அதெல்லாம் தெரியாது. அப்போ எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அதில் வந்துட்டு ஒரு கவனமும் காட்டுறது கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் முதலாவதாக பாவ மன்னிப்பு கேட்கறது. நோன்பு பாக்கி இருந்தோம், நோன்பு அவர்களுக்காக நாம் அவருடைய வாரிசு என்ன செய்யணும், பொறுப்பாளர் நோன்பு நோக்கணும். அதே போல் ஹஜ்ஜு அவங்க கடமையாக இருந்துச்சா, அவங்க மேலே ஹஜ்ஜு கடமையே இல்லை, அவங்க ஏழையாக இருக்கிறாங்க அல்லது அவங்க வாழ்நாளில் ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமே இருந்திருக்காங்க அப்படின்னா ஹஜ்ஜு கடமையே இல்லைன்னா அது வேற, அவங்களுக்காக ஹஜ்ஜு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் மேலே ஹஜ்ஜு கடமையாக இருக்குது, அந்த நிலையில் அவர் வந்துட்டு காசு பணம் இருக்குது, உடல் ஆரோக்கியமெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் இறந்துருப்பாரே ஆனால், அல்லது அந்த மாதிரி கட்டம் இருந்திருக்குது, ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜெல்லாம் போகாமல் இறந்து விட்டால் அவருக்காக நாம் வந்துட்டு இந்த ஹஜ்ஜை வந்துட்டு நிறைவேற்ற வேண்டும். இது புகாரினுடைய 1852ஆம் இலக்கத்தில் ஒரு செய்தி. ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்கிறாங்க, என்னுடைய தாய் வந்து ஹஜ்ஜு செய்வதா நேர்ச்சி செஞ்சாங்க, ஆனால் ஹஜ்ஜு செய்யாமலே அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி செய்யலாமா, ஹஜ்ஜு செய்யலாமா அவங்களுக்காக கேட்கும் பொழுது, நாம் ஹுஜ்ஜி அன்ஹா, அவருக்காக நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க. ரைத்த லவ்கான அலைய உம்மிக்க தைனுன், அம்மா மீது உங்கள் அம்மா மீது ஒரு கடன் இருந்துச்சுன்னா அது நிறைவேற்ற மாட்டீங்களா, அப்போ இது அல்லாவுடைய கடன், ஏன்னா அல்லாவுடைய கடன் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நோன்பு பாக்கி இருந்தால் நோன்பு அவங்களுக்காக வைக்கணும். ஹஜ்ஜு அவங்களுக்கு மீது கடமையாக இருந்துச்சுன்னா அந்த ஹஜ்ஜை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். அதே போல் வேற என்னென்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இறந்தவர்களுக்கு சார்பாக
நாம வந்துட்டு தர்மம் செய்வதற்கு கூட நமக்கு ஆதாரம் உண்டு. அப்ப அந்த மாரி மார்க்க அறிஞர் என்ன செய்யலாம்னா வழிகாட்டலாம். இதற்காக வந்து ஆதாரமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, புகாரினுடைய 1388ஆம் இலக்கத்தில உள்ள ஒரு செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்றாங்கன்னா, "என்னுடைய தாய் திடீர்னு இறந்துட்டாங்க. அவர் பேசியிருந்தாங்கன்னா தர்மம் செஞ்சிருப்பாங்க." அப்படின்னு தான் நான் பெ செ செ தர்மம் செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் அவருக்கு நான் இப்போ தர்மம் செஞ்சோன்னா அவங்களுக்கு போய் சேருமான்னு அந்த சஹாபி கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, "ஆமா கிடைக்கும்." அப்படிம்பாங்க. அதேபோல புகாரினுடைய 2762ஆம் இலக்கத்தில ஒரு செய்தியும் வந்து, என்னுடைய தாய் வந்துட்டு நான் ஊருக்கு போயிருக்கக்கூடிய அந்த நேரம் ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில அவங்க இறந்துட்டாங்க. அவருக்காக நான் வந்து தர்மம் செஞ்சேன்னா, அவங்களுக்கு எதுவும் பயன் கிடைக்குமான்னு கேட்கும்பொழுது, "ஆமா, கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோனே, மிஹ்ராப் எனும் தோட்டத்தை வந்துட்டு அவருக்காக அந்த சஹாபி வந்து தர்மம் செஞ்சாங்க. இதுதான் நாம செய்ய வேண்டியது. தர்மம் செய்யுங்க, ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி குடுங்க, ஒருத்தருக்கு நம்ம ஏழைப்பாழைகளுக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா, அவருக்காக அந்த நன்மை போய் சேரட்டும் என்ற எண்ணத்தில் நாம் செஞ்சோமேயானால், அவருக்கு போய் சேரும். திருக்குறான நம்ம பார்சல் பண்ணி நம்ம உணவு அனுப்புற மாதிரிலாம் நம்ம இறந்தவருக்கு அனுப்பலாம் முடியாது. இது இந்த மாதிரி ஒரு அடிப்படை மார்க்கத்துல கிடையாது. தர்மம் செய்யுங்க. இதுக்கு ஏராளமான ஹதீஸ் உண்டு. அதேபோல நசாயில 604ஆம் இலக்கத்துல உள்ள ஒரு செய்தியிலயும் பார்த்தீங்கன்னா, சஅத் பின் உபாதா அவங்க அறிவிக்கிறாங்க. என்னுடைய தாய் இறந்து விட்டாங்க. அவர் சார்பில் நான் தர்மம் செய்யலாமான்னு கேட்கும்பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எது சிறந்த தர்மம்னு கேட்கும்போது, தண்ணீர் வழங்குதல்ங்கிறாங்க. அப்ப இறந்தவருக்காக நீங்க இந்த சம்மர் சீசன் தானே, எவ்வளோ கோடை வெயில் எப்படி இருக்கு? அப்போ நம்முடைய தாயோ, தந்தையோ, நம்ம உறவினர் இருக்கிறாங்களா, அவங்களுக்காக ஒரு பந்தல் அமைச்சு அவங்களுக்காக தண்ணீர் குடுக்குறது, நீர்மோர் குடுக்குறது, இதெல்லாம் செய்றது கிடையாது. இதுதான் மார்க்கம். இதையே சொல்லிக் குடுத்திருந்தா மக்கள் ஏன் போய் திருக்குரான் வந்துட்டு அவர்களுக்காக ஓதி, ஓதி அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்ப பள்ளிவாசல் கட்டுறது, தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, கிணறு வெட்டி விடுறது, நிழற்குடை அமைக்கிறது, இந்த மாரி அந்த சதகத்துல் ஜாரியா இந்த வகையில உள்ள இந்த விஷயங்கள்லாம் செய்தால், இவர்களுக்கு என்ன செய்யும்? இறந்தவர்களுக்கு நன்மை போய் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல உண்டு. இதையெல்லாம் கொண்டு போய் என்ன செய்றதில்ல, மக்கள் மத்தியில சொல்றதில்ல. கூடுதலா மற்றொரு செய்தி என்னன்னா, இப்ப நோன்பு அவங்களுக்காக கடமை இருந்தா நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹஜ் கடமையா இருந்தா வைக்கலாம்னு சொன்னோம். தர்மம் அவங்களுக்காக செஞ்சா அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்லும். இதை தவிர வந்துட்டு தொழுகை அவங்களுக்காக வந்துட்டு தொழுகாம இருந்தாங்க, அவங்களுக்காக தொழலாமா? அது கிடையாது. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையா இருக்கு. அவரே அந்த தொழுகைய விட்டுட்டாரு அப்படின்னாக்கா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு 5 நாளா தொழுகல அப்படின்னா, திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு தொழ ஆரம்பிக்கிறாருன்னா, 5 நாள் சேர்த்து வச்சா தொழுவாங்க? அப்படி கிடையாது. அப்போ தொழுகைய வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, ஒருத்தர் இறந்தார்னா அவருக்காக நம்ம தொழுவது என்பது கூடாது. அதற்கு எந்த ஆதாரமும் இல்ல. எனவே நாம் என்ன செய்யலாம்? அவருக்காக தர்மம் செய்யலாம். அவருக்கு மீதி ஹஜ் இருந்துச்சுன்னா, ஹஜ் பாக்கிய நிறைவேற்ற வேண்டும் கடமைய. நோன்பு பாக்கி இருந்துச்சுன்னா, நோன்பு கடமைய நிறைவேற்ற வேண்டும். கடன் வச்சுட்டு போயிருந்தோம்னா, கடன் அடைக்கணும். இதெல்லாம் தான் அவங்களுக்கு நாம செய்ய முடியுமே தவிர, குர்ஆனை வந்துட்டு ஓதுவது என்பது அந்த நன்மையெல்லாம் அவருக்கெல்லாம் போய் சேராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாரி வழிகாட்டல. அவங்களிடமிருந்து பாடம் கற்ற அந்த சஹாபா பெருமக்கள் யாருமே அவங்கவங்க குழந்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யலைன்னா, குர்ஆன வந்து ஓதிக்கிட்டு இருக்கல. அப்ப நாம அல்லாஹ்வும் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் குடுக்கிறது தான் மார்க்கம் என்பதில் நாம் தெளிவாக இருப்போமே ஆனால், இந்த மாரியான காரியங்கள நாமும் ஈடுபட மாட்டோம். இந்த மாரியான காரியங்கள வேறு யாரும் ஈடுபட்டாங்கன்னா, அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாரி செயல்படுவதற்கு அடிப்படையே கிடையாதுங்க அப்படிங்கிறத எடுத்து சொன்னா, மக்கள் சிறுக சிறுக அதில சொல்லிக் குடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளால் முடிந்த விஷயம் முடிந்த அளவு நாமும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களா நாம் இருக்க வேண்டும்.